வணக்கம் நண்பர்களே. நம் கண்களுக்கு மேலே கோயில்களின் பிரதான வாயிலுக்கு மேலே மிக உக்கிரமான ஒரு திருமுகத்தை பார்த்திருக்கிறீர்களா? பலரும் அதனை கடந்து செல்கிறோம். ஆனால் அந்த பயங்கரமான முகம் ஏன் அங்கே இருக்கிறது? அது யாரை காக்கிறது? இந்த கதையின் ஆழமான மர்மத்தை தெரிந்து கொள்ள வீடியோவை ஒரு நொடி கூட தவிர்க்காமல் முழுவதுமாக பாருங்கள். இது நிச்சயம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். அந்த காவல் மூர்த்தியின் பெயர் கீர்த்திமுகம். இவரது இருப்பிடம் நம் பரமபிதாவான சிவபெருமானை விடவும் உயர்ந்த இடத்தில் உள்ளது. கீர்த்திமுகம் என்பவர் ஒரு அசுரனோ எதிரியோ அல்ல. இவர் சிவபெருமானின் கணங்களில் ஒருவரான வீரம் பொருந்திய சேவகர். அனைத்து ஆலயங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் பேறு பெற்றவர். சிவபெருமானின் திருவுள்ளப்படி கோயில்களின் ஒவ்வொரு நுழைவு வாயிலையும் கருவறையையும் இவரே காத்து நிற்கிறார். ஒரு சமயம் சிவபெருமான் மிக ஆழமான தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அச்சமயம் ராகுவுடன் தொடர்புடைய மிகுந்த கர்வம் கொண்ட ஒரு தேவர் தியானத்தை கலைக்கும் எண்ணத்துடன் அங்கு வந்தார். சிவபெருமானின் அமைதியையும் மௌனத்தையும் பார்த்து அவர் ஆணவத்துடன் சிரித்தார். மேலும் அவர் தியானத்தை குலைக்கும் செயலில் ஈடுபட்டார். தன் எல்லை மீறிய செயலால் சிவபெருமானின் சினம் அதிகரித்தது. அந்த நேரம் சினமுற்ற சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு பயங்கரமான உருவம் தோன்றியது. அது பசித்தீயுடனும் கோபக்கனலுடனும் பிறந்தது. அந்த தேவ பிரஜையின் சினம் எங்கும் பரவியது. அப்போது சிவபெருமான் புதிதாய் தோன்றிய அந்த கணத்தை நோக்கி, உனது தவத்தை கலைத்த இவருக்கு தக்க தண்டனையை வழங்குவாயாக என்று கட்டளையிட்டார். புதிதாய் தோன்றியவரின் உக்கிரத்தைக் கண்ட அந்த கர்வமுடைய தேவர் பயந்து போய் உடனடியாக சிவபெருமானின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். கருணைமிக்க சிவபெருமானும் அவரை மன்னித்து அருளினார். ஆனால் இப்போது அந்த கணத்திற்கு உண்ண யாரும் இல்லை. அவர் சிவபெருமானிடம், என் இறைவனே, நான் என்ன உண்பது? எனக்கு பசி தாங்கவில்லை என்று பணிவுடன் கேட்டார். அதற்கு சிவபெருமான் புன்னகையுடன் பதிலளித்தார், உன்னையே உண்ணுங்கள் என்று. இறைவனின் கட்டளைக்கு மறுப்பின்றி அந்த கணம் தன்னையே உண்ணத் தொடங்கியது. தன்னையே உண்ணும் அளவிற்கு கீழ்ப்படிதல் காட்டியதைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான், இன்றிலிருந்து நீங்கள் கீர்த்திமுகம் என்று அழைக்கப்படுவீர்கள், இவருக்கு மேலானவர் எவரும் இல்லை என்று அருள் புரிந்தார். இவரே அங்குள்ள துர்சக்திகள் மற்றும் அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் தன்னுடைய பசியால் உண்கிறார். அதன் மூலமாகவே திருக்கோயிலின் புனிதம் பாதுகாக்கப்பட்டு அனைத்து பக்தர்களும் தூய்மையான மனதுடன் உள்நுழைய முடிகிறது. அடுத்த முறை நீங்கள் ஒரு திருக்கோயிலுக்கு செல்லும்போது இந்த தெய்வீக காவலரின் திருமுகத்தை பார்த்துவிட்டுச் செல்லுங்கள். இவரின் கதை ஒரு சண்டை அல்ல, தியாகம் மற்றும் பக்தியின் உன்னத கதை. தமிழ் கலாச்சாரத்தில் ஆலயங்கள் ஒரு பெரிய அறிவியல்.